இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதனால நீ என்ன பத்தி கவலைப்படாத. வீட்டுக்கு போயிட்டு மலிஷ்காவை பத்தி கவலைப்படு. லக்ஷ்மி, இதெல்லாம் சரியில்லை. நீ பண்ணது மட்டும் ரொம்ப சரியா? சொல்லு ரிஷி. லக்ஷ்மி, இங்க பாரு, நான் பண்ண தப்புக்கு நீ கஷ்டப்படக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, நீ இவனை கல்யாணம் பண்ணிக்க நிச்சயமா விட மாட்டேன். உரிமையில என்ன தடுக்கிற? உனக்கு என்ன உரிமை இருக்கு? ஆமா, நீ யாரு? நம்மளோட கல்யாணம் முடிஞ்சு போச்சு. நமக்குள்ள எந்த ஒரு பாக்கியம் கிடையாது. புரியுதா உனக்கு? இருக்கு லக்ஷ்மி, முன்ன இருந்த அதே உறவு இருக்கு, நட்புங்கிற உறவு. நாம ஒன்னா இருந்தோம், இருக்கோம், எப்பவும் ஒன்னா இருப்போம். லக்ஷ்மி, உனக்கு என் மேல அக்கறை இருக்கு, எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு, ரெண்டு பேருக்குமே அக்கறை இருக்கு. எனக்கு வலிய நீ மட்டும்தான் கொடுக்கற. ஆறுதலும் நீதான் எனக்கு சொல்ற. உன்னுடைய ஆறுதல் எனக்கு தேவை இல்ல ரிஷி. ப்ளீஸ், இப்ப நீங்க இருந்து போயிடு. கிளம்பி போ. போன்றல போ. லக்ஷ்மி, என்ன ஆனாலும் நீ இவனை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன். அவதான் சொல்றான்ல, அதான் உனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுல. கிளம்பேண்டா, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நீ போ 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 போ. ரிஷி, ஒழுங்கா உன் உயிரை காப்பாத்திக்க. பல்வேந்தர், அவன் என்ன கையை நீட்டான்? அதுதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அமைதியா இரு. ரிஷி, ப்ளீஸ், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. மறுபடியும் எக்காரணத்தை கொண்டு என் வாழ்க்கையில வராத. நமக்குள்ள ஒண்ணுமே இல்ல. நமக்கு நடந்த கல்யாணம், நமக்குள்ள இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்கு உன்ன தெரியாது. நீயும் இத நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னையில இருந்து நானும் உனக்கு ஒரு அந்நியன் ஆயிட்டேன். உன் மனசுல பதிய வச்சுக்க. உன் லைஃப்ல லக்ஷ்மிங்கிற பொண்ணு யாருமே இல்ல. அப்படியே வந்திருந்தாலும் செத்துட்டான்னு நினைச்சுக்கோ. ப்ளீஸ். லக்ஷ்மி, நீ ஏதோ வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுற, ஆனா ஏனுதான் புரியல. இது ஏதோ மூணாவது மனுஷன் பேசுற மாதிரியா இருக்கு. முன்ன பின்ன எனக்கு ஒண்ணு தெரியாதுங்கிற மாதிரி இருக்கு. லக்ஷ்மி, லக்ஷ்மி ப்ளீஸ். நீ லக்ஷ்மி, கைய விடுறா. விடுறதுக்காக கைய பிடிக்கல. உன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு கைய விடுறதுக்காக நான் பிடிக்கல. நான் அப்படி செய்ய மாட்டேன். அவளை ராணி மாதிரி பாத்துப்பேன். நான் ஏழத ஆன மனசார பணக்காரன். அவ என்ன கேட்டாலும் அவ காலடியில கொண்டு வந்து போடுவேன். புரியுது இல்ல? கிளம்பு கிளம்பு. லக்ஷ்மி, உனக்கு என் மேல கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா ப்ளீஸ், கையை கூப்பி ரெக்வெஸ்ட் பண்றேன். இவனை கல்யாணம் பண்ணிக்காத. இவன் ரொம்ப மோசமானவன். டேய், உன்னை கைய கூப்பி கேட்டுக்கிறேன்டா. இங்க இருந்து கிளம்பு. போட போட. ஏய், இங்க என்ன வேடிக்கை நடக்குதா? சொன்னா உங்களுக்கு புரியாதா? அங்க கஸ்டமர் நிக்கிறாங்க, அவங்கள கவனிங்க. போங்க, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. இங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? கிளம்பு. லக்ஷ்மி ப்ளீஸ். என்ன ரிஷி, உனக்கு மூளையில வேலை செய்யலையா என்ன? கிளம்புன்னு சொல்றேன்ல. சரி லக்ஷ்மி, நீ என்னோட பேச்ச கேட்க மாட்டேன்ல. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நீ எதுவும் கேட்க வேண்டாம். ஆனா இந்த பல்விந்தர நான் இப்பவே கொண்டுறேன். அதுக்கப்புறம் தூக்கு தண்டனை கிடைச்சாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன். என்ன லக்ஷ்மிக்கு உன்கிட்ட விடுதலை கட்டி இருக்கு, அப்படியே ஒரு சொருடுவேன். விடு, அவனை விடு. ரிஷி கிட்ட பேசினியா? ஏதாவது பதில் சொன்னானா? வரல தானே? இன்னும் நீ அவனுக்காக வெயிட் பண்ண போறியா? சீரியஸ்லி? இவ்வளவெல்லாம் நடந்திருக்கா, ஆனா இப்பவும் அவன் ஃபீல் பண்ணல. மலிஷ்கா, ரிஷி மாறி போயிட்டான். உனக்கு தெரியுமா, அவன் நீல மாதிரி தான் என்னையும் பார்த்தான். ஆனா அந்த மரியாதையை கூட மறந்துட்டான். இன்னொரு விஷயம், அவன் உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தான்ல, உன்னையும் அவன் சாக விட்டுட்டான். ஆனாலும் நீ அவனுக்காக வெயிட் பண்ண போறியா? ஆனா அந்த பையனோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் போயாச்சு. உன் செல்ஃப் ரெஸ்பெக்ட்? எனிவே, எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. ரிஷி மாதிரி பையனை நான் மாப்பிள்ளையா ஏத்துக்க மாட்டேன். என்னமா நீங்க? ஜஸ்ட் இமேஜின், இப்பவே அவன் நிலைமை இப்படி இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தா அவன் உன்னை பாத்துப்பானே என்ன? அவன் உன்னை கேர் பண்ணுவானா? ஐடியல் ஹஸ்பண்டா இருப்பானா? அவன் இருப்பான் மாம். அவன் ஒரு ஐடியல் ஹஸ்பண்டா இருப்பான். அப்படி அவன் இல்லனா அவனை நானே உருவாக்குவேன். கொஞ்சம் யோசிங்கள. ரிஷி எனக்கு சொந்தமா இருந்தா வருங்காலத்திலயும் அவன் எனக்கு தான் சொந்தமா இருப்பான். நீங்களே கொஞ்சம் யோசிங்கள. அவன் லக்ஷ்மி மேல உயிரையே வச்சிருக்கான். ஏன்? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஆனா அவன் லவ் பண்ணலையே. ஆனா என்ன அவன் லவ் பண்றான்?
கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் என் மேல உயிரையே விடுவான். ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. ஹை சி, அப்ப ஏன் அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான்? ஒத்துப்பாமா, அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. டைம் கொடுத்தா தானே அவன் செய்வான். மலிஷ்கா, நான் அவனுக்கு டைம் கொடுத்தேன், ஆனா அவன் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. இப்ப நான் உனக்கு டைம் தரேன். இன்ஃபேக்ட் டைம் இல்ல, அல்டிமேட்டம் கொடுக்கறேன். ரிஷி இன்னைக்கு சரின்னு சொல்லிட்டா தென் ஓகே, இல்லன்னா நான் முடிவெடுப்பேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பண்ணுங்க. ச்சே, எல்லாம் தீர்மானம் ஆயிடுச்சு. தீர்மானம் இல்ல, நீ சரியான அவமானம். என்னத்த உளறிட்டு இருக்க? ஹ, உனக்கா? ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? ஹேண்ட்ஸமா இல்லையா? நான் ஒரு ஸ்மார்ட்டான யூத் பாய் ஆச்சே. ஆல்சோ ஈட்டபிள். அட கடவுளே, இவன் திருந்தவே நான் மாட்டானே. சொல்றது புரியலையா உனக்கு? டேய் படிக்காத தற்குறி, என்கிட்ட கொஞ்சம் இங்கிலீஷ கத்துக்க. அது ஒண்ணு ஈட்டபிள் இல்ல, அக்லிஜபிள் அக்லிஜபிள்னு சொல்லுவாங்க. நல்லாவே தெரியும், விடுங்க. ஆ. எல்லா பொண்ணுங்களும் என் பின்னாடியே அலையுது, அதனால போய் சேவ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். எனக்காக நீங்க தான் வந்து முதல்ல நிக்க போறீங்க. சரி, அதை நிக்கறாங்க. விடுங்க. ஒரு குட் நியூஸை கேளுங்களேன். பொண்ணு ஒத்துக்கிட்டா. இப்ப சாப்பிடுங்க. பொண்ணு ஒத்துக்கிட்டான்னு சொல்றேன்ல. அட கடவுளே, இந்த டாங்கி என்ன சொல்லுது? வேற ஏதாவது பொண்ணுகிட்ட மயங்கிட்டானா? ஐயோ, கொடுத்த பணத்தை திரும்ப கேட்பானே. என்ன என்ன உளற நீ? டேய், எந்த பொண்ணு உனக்கு சம்மதிச்சா? யார் அவ? அட சந்தோஷமா இருங்க, இந்த ஏய், ஸ்வீட்டை எடுத்துக்கங்க. முதல்ல பதில் சொல்றியா? என் மனசுல இருக்கிற நாயகி, என்னோட உயிர் அவ. அவளை பத்தி தான் நான் கனவு காணுவேன். எப்பவுமே அவளை பத்தி தான் நினைச்சுப்பேன். இப்போ என் வாழ்க்கையை அவ கூட தான் ஓட்ட போறேன். அதுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நடக்கலன்னா அவளோட செத்துருவேன். சரி, செத்து தொலை. முதல்ல அவளோட பேரை சொல்லு. லட்சுமி தான், வேற யாரு? ரிஷிக்கும் லக்ஷ்மிக்கும் எப்படி கல்யாணத்தை பண்ணி வச்சோமோ அதே மாதிரி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். சிம்பிள். அதுக்கு ரிஷி ஒன்னும் குழந்தை இல்ல, வளர்ந்த பையன். அதனால அவனை கட்டாயப்படுத்தி எதையும் செய்ய முடியாது. மீறி அவனுக்கு மலிஷ்காவை கல்யாணம் பண்ணி வச்சா அவனும் வருத்தப்படுவான், மலிஷ்காவையும் நல்லபடியா பாத்துக்க மாட்டான். எக்ஸாக்ட்லி. மறுபடியும் குறுக்க பேசுறியா? உன்கிட்ட நாங்க அட்வைஸ் கேட்டோமா? மாம், இல்ல மாம், நான் நீ வந்து கொஞ்சம் வாயை மூடு. அட, இங்க பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல. அண்ணி, அது வந்து தப்பான நேரத்துல வந்துட்டேனா ஆண்டி? இல்ல இல்ல மனுஷ்கா, வா உக்காரு. கம். நாங்க ஆக்சுவலி ரிஷிக்கும் உனக்குமான கல்யாணத்தை பத்தி பேசுறோம். ரிஷி அவன் ஒத்துக்கிட்டானா ஆண்டி? அ, இல்ல, அவன் இன்னும் ஒத்துக்கல. ஆனா அவன் சொல்லிடுவான். ஏன்னா அவன் கிட்ட வேற எந்த ரீசனும் கிடையாது. என்ன ரிஷியோ, முதல்ல பின்னாடியே அலைஞ்சிட்டு இருந்தான். இப்ப என்னாச்சோ தெரியல. நீயா? நானே தான். என்ன எதுவும் சொல்லிட்டு இருந்தியா? இல்லையே. இல்ல. ஓ, பட் நீ எல்லாரையும் கண்காணிக்கிறியா? எல்லாரையுமா? இல்ல இல்ல, எல்லாரையும் கண்காணிக்கணும்லாம் இல்ல. ஒருத்தி மட்டும்தான் இருக்கா.